செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி அவர்கள் நீட் தேர்வை எதிர்த்து சென்னை தியாகராய நகர் பாலநீலத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து ஆதரவை தெரிவித்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் அன்வர் இணைந்திருக்கிறார். அரசாங்கத்தை யாருமே எதிர்க்க முடியாதுன்னு நம்பிய ஒரு ஆட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். இந்த போராட்டத்தோட மிகப்பெரிய வெற்றி, இந்த நாட்டுக்கே நீங்க வழிகாட்டியாக இன்னைக்கு மாறி இருக்கீங்க. ஏன்னா எந்த இடத்துல போராட்டம் நடந்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள யாரும் அசைக்க முடியாது, அவங்களை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நாங்களே நாடாளுமன்றத்தில் பல நாட்கள் வெளியில தூக்கி எறியப்பட்டிருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய நிலைமையெல்லாம் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குன்னா அங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக. நாங்கெல்லாம் கேட்க முடியாதத, நாங்கெல்லாம் செய்ய முடியாதத, அவங்க இடத்துக்கு கூட போய் பார்க்க முடியாதுன்னு நேத்து டெல்லியிலே ஜந்தர் மந்தர்ல போராடிய மாணவர்களை பார்ப்பதற்காக ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் அவங்கள பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. அது உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும், நீட் வேணான்னு முதல் குரல் தமிழகத்திலிருந்து வந்த குரல் தான். நீட் இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்திற்கு போனது. நீட் தேர்வை எதிர்த்து போராடி வரக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக கனிமொழி அவர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து அந்த காட்சிகளை பார்த்தோம்.